வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது, நிலவரம் பத்தி சொல்லுங்க சார். நேற்று முக்கியமாக வெளியானது ஒரே தகவல் மட்டும்தான். அதாவது அமெரிக்காவில் பிரைவேட் ஜாப் செக்டர், அதாவது தனியார் வேலைவாய்ப்பு திட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்ததுல ஸ்ட்ராங்கா இல்லை, கொஞ்சம் பலகீனமாக தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால டாலர் ஸ்ட்ராங், கோல்டு ஃபால்னா சும்மா லைட், அதாவது நம்ம டெய்லி லைக் ப்ரோக்ராம்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, பெரிய டிஃபரன்ஸ் கரெக்டா எடுத்து ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ நாட் அ பிக் டிஃபரன்ஸ். இப்போ இங்க லோக்கல் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம்னா வெறும் ₹2 தான் டிஃபரன்ஸே வந்திருக்கு. வேற அதுக்கு முன்னாடி நேற்று முந்தின 30,160 முடிவடைஞ்ச மார்க்கெட் நேற்று 30,318 வரைக்கும் ஏறி லோ 30,080 வரைக்கும் மறுபடியும் 30,158 பக்கம் முடிச்சு. ஸோ தெர் இஸ் அ மூவ்மெண்ட் இன்ட்ராடேல. பட் க்ளோஸ் வைஸ் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. வெளியே பொறுத்தவரையில வெறும் ₹150 வித்தியாசம் வந்திருக்கு. கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில எடுத்தோம்னா ஜஸ்ட் கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில ஒரு விஷயம் என்ன, இன்வென்ட்ரி நல்லா இருந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லயும் ஃபால், அகைன் இந்த மார்க்கெட்லயும் ஒரு நியர் அபவுட் ₹120 இறங்கி இருக்கு. இயற்கை எரிவாயுவும் கச்சா எண்ணெயை சேர்ந்து இறங்கி இருக்கு. பேஸ் மெட்டல்ஸ் ஸ்மால் ஃபால். பேஸ் மெட்டல்ஸ் எதனால இறங்கி இருக்குன்னா இந்த உக்ரைன் பிரச்சனையால உலக அளவில் உற்பத்திகள் குறையலாம் அப்படிங்கிற, அதாவது மேனுஃபேக்சரிங் குறையலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும், அதே மாதிரி சைனாவோட மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸும் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு. அதனை வச்சு பார்க்கும்போது அடிப்படை உலகங்கள் தேவைப்பாடுகள் குறைவா இருக்குன்றது பேஸ் மெட்டல்ஸ் இறங்க ஆரம்பிச்சு. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், உங்க சந்தேகங்களை கேளுங்க. பேசணும் மேடம். பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க குமார். சார், பைனான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு பேப்பர்ல அறிவிச்சிருக்காரு, இம்போர்ட் டியூட்டி கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு கேள்வி சில்வரும் கோல்டும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் டிவியில பாக்குறேன். ரைட். அதாவது இந்த கேட் ரிப்போர்ட் இன்னும் வெளியாகுது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறமா மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிறது. ஆனால் கடந்த ஒரு 1.5-2 மாதங்களாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இம்போர்ட் டியூட்டி குறைச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு பிஃபோர் எலெக்ஷன் அப்படிங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நியூஸும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு சில்வர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்தோம்னா, சரி மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இன்னைக்கு இருக்காது. ஆனால் இரவு இன்று மாலை 8 மணி 9 மணி அளவில் எடுத்து பார்த்தோம்னா யூஎஸ்ல இருந்து ஜாப்லெஸ் கிளைம் ரிப்போர்ட் வேலைவாய்ப்பு விகிதம் வெளியாக இருக்கு. அதே மாதிரி நாளைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வெளியாக இருக்கு. ஸோ இதனை வச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்குன்னு எதிர்பார்ப்பு. இருந்தாலும் இன்னைக்கு இன்ட்ராடேல எடுத்து பார்த்தோம்னா தங்கத்தை பொறுத்தவரையில 30,238க்கு மேல தங்கத்தின் விலை ஏற ஆரம்பிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 30,291, வெறும் ₹60 தான் நமக்கு லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்சைட்ல எடுத்து பார்த்தோம்னா இன்கேஸ் 30,291 மேலேயும் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கு அடுத்த செகண்ட் டார்கெட் 30,400 எதிர்பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி 30,238 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க இந்த டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணலாம் வேணுமானாலும். டவுன் சைட்ல 30,119 கீழே ஷார்ட் பண்ணீங்கன்னா முதல் டார்கெட் 30,053, இரண்டாவது டார்கெட் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். வெள்ளியை பொறுத்தவரையில மார்க்கெட் நேற்று முடிவடைந்த விலை 47,048 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 47,014 கீழே இறங்குச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 46,871, அதே 47,246 நேற்று முடிவடைந்த விலை ₹200 மேலே ஏறினா பை. அப்படி பை பண்ணால் ₹100 லாபத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் செல்வி. குட் மார்னிங் மேடம். சாப்பிட்டு பேசுறேன் மேடம். சொல்லுங்க செல்வி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். எனக்கு 2 விஷயம் பத்தி கேட்கணும் சார். ஒன்னு இப்ப ட்ரேடிங்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அதை பார்த்து நம்ம இதாயிடுறோம். அதனால நம்ம ட்ரேட் பண்ணும்போது டேட்டாஸ் பத்தியே கவலைப்படாம ஒன்லி நீங்க குடுக்கற அளவுகள் மட்டும் பார்த்து பண்றது பெட்டருங்களா? இன்னொன்னு குருடாயில் இப்ப 4 நாளாவே இறங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த லெவல்ல லாங் எடுக்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாங்களா? இன்ட்ராடேக்கு லாங் எடுக்கலாம் கேட்கலாம், இல்ல பொசிஷனுக்கு லாங் எடுக்கலாம் கேக்குறீங்களா? அதாவது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இன்று ஆரம்பத்திலையும் சொன்ன நிகழ்ச்சி ஆரம்பத்திலையும் மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவா இருக்கும்போது ஹைலோ மார்க்கெட் ₹100 ஏறி ₹100 இறங்கி மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் நேற்று முடிவடைஞ்ச ரேட்லயே முடிவடையுது அப்படின்ற பட்சத்துல எப்படி வியாபாரம் செய்யலாம்? டேட்டாஸ் நிறைய வெளியாகும். டேட்டா வச்சு ட்ரேட் பண்ண முடியாது, டேட்டா வச்சு ட்ரேடே பண்ண முடியாது.
டேட்டாவை வச்சு என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணாம வேணா இருக்கலாம். இந்த டைமுக்கு டேட்டா வருது, ட்ரேட் பண்ண வேண்டாம், டேட்டா வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம், ப்ரிப்பேர் ஆகலாம். அந்த வகையில நீங்க டேட்டா லைக் கிரேட் வெஞ்சர்ஸ் கிளைண்டா இருக்கீங்க, எங்களோட அளவுகள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டேட்டா நீங்க பார்த்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். இருந்தாலும் நாங்க மெசேஜ் தகவல் கொடுத்துட்டு இருப்போம். டேட்டா கச்சா எண்ணெய் இந்த மாதிரி இருக்கு இன்வென்ட்ரி, இல்ல லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் இன்வென்ட்ரி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தினைக்கும் உங்களுக்கு டேட்டா மெசேஜ் மூலமா அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதை பார்த்து அது ஜஸ்ட் நாலேஜ்க்காக எடுத்துக்கோங்க. பட் லெவல்ஸை பார்த்து மட்டும் பண்ணுங்க, போதுமானது. இரண்டாவது, கச்சா எண்ணெயை பொறுத்தவரை நேற்று 6274 முடிவடைஞ்சிருக்கு. பொசிஷன் இப்போதைக்கு கச்சா எண்ணெய் எடுக்காதீங்க, இன்ட்ராடே வேணா பண்ணுங்க. அந்த வகையில் 6271 கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 6221. இதே மேல எடுத்து அப்சைட்ல பார்த்தோம்னா 6347 மேல பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6373. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் ஜலீன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜலீன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், சில்வர் இன்னைக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா? அப்புறம் ஸ்டாப் லாஸ் சமயத்துல நிக்காம அப்படியே இதாயிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றேன் மேடம். நீ ஆல்ரெடி சொல்லிட்டேன், மீண்டும் உங்களுக்காக சொல்றேன். இன்னைக்கு 47,014 கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 46,871. அதே பை பண்ணணும் அப்படின்னா 47,246 மேல பையே பண்ணணும். பண்ணால் முதல் டார்கெட் 47,335. அடுத்த விஷயம், நீங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம போகுமான்னு சொல்லிட்டு கேட்டீங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் 20-30% தாராளமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, ஸ்டாப் லாஸை பொறுத்த வரையில மார்க்கெட் முடிவடைந்த, அதாவது ஒரு பை ரேட் போட்டிருக்கீங்க, அங்கிருந்து 100 பாயிண்ட் கியூ ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. நீங்க 100 பாயிண்ட் கியூ ஸ்டாப் லாஸ் போடும்போது ஸ்டாப் லாஸ்ல அந்த நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் லாஸ் செல் போடும்போது அந்த செல்லுக்கு பையர் இருக்கணும். அந்த நீங்க போட்ட ஸ்டாப் லாஸ் செல்லுக்கு பையர் இல்லை அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகாம ஸ்கிப் ஆகி தாராளமாக போகும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு 47,400 பை பண்ணிருக்கீங்க, 47,300 ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. 300 பொதுவா இருப்பாங்க. இன்கேஸ் 47,292 ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. அப்போ அந்த ரேட்டுக்கு வரும்போது பையர் இருக்க மாட்டாங்க. செல்லர் நீங்க மட்டும் ஸ்டாப் லாஸ்ல இருப்பீங்க, பையர் இருக்க மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடுற மார்க்கெட் பிக்சர்ல எஃப்ஐ போட்டு பாப்பீங்க இல்லையா, நம்பர் ஆஃப் பையர்ஸ், நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் பாப்பீங்க இல்லையா, அதுல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் காட்டாது. அதுவும் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேரில் இருக்காங்க. வணக்கம் மீரான். வணக்கம் சார். சொல்லுங்க மீரான், உங்க சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ, மார்க்கெட்ல பெண்டிங் ஆர்டர் போடுறோம். என்ன சந்தேகம்னா, பெண்டிங் ஆர்டர்ஸ் நம்ம போடுற பெண்டிங் ஆர்டர்ஸ் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? பெண்டிங் ஆர்டர் நம்ம போடுற பெண்டிங் ஆர்டர் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, நம்மளுக்கு போடுற பெண்டிங் ஆர்டர்ஸ் முன்னாடி எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு போடுற ஆர்டருக்கு பின்னாடி எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இன்னொன்னு என்னன்னா, எம்சிஎக்ஸ் பிரைஸ் வருது, ஏற்கனவே ஒரு மார்ஜின் வச்சு பிரைஸ் வருதா, இல்லாட்டி நம்மளுக்கு ஆக்சுவல் பிரைஸ் தான் நம்மளுக்கு கிடைக்குதா? டவுட். அதாவது பெண்டிங் ஆர்டர் நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஓபன் பொசிஷன், அந்த ஓபன் பொசிஷனுக்கு தான் நீங்க பெண்டிங் ஆர்டர் போட போறீங்க அப்படிங்களா. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, பட் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ் பேக் ஆஃபீஸ் சொல்லுவோம். மார்க்கெட்ல இருக்க ஓபன் பொசிஷன் உங்களோட லாப நஷ்டம் கணக்கு நீங்க லைவா பார்க்கலாம். நீங்க போட்ட பெண்டிங் ஆர்டர் எந்த பொசிஷனுக்கு ஓபன் அப்படிங்கறது நீங்க ஓடிஎனுக்கும், தட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேருக்கும் பேக் ஆஃபீஸ்க்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நீங்க போடுற பெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு தான் தெரியணும். இரண்டாவது, மார்ஜினை பத்தி கேட்டீங்க. எம்சிஎக்ஸ் ஃபிக்ஸ் பண்ற 5% மார்ஜின் என்ன மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட்ல நீங்க வாங்கணும். அதாவது நீங்க எந்த ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விலைக்கு 5% மார்ஜின் பிக்ஸ் பண்ணுவாங்க. சில நேரம் மார்ஜின் கூட்டவும் செய்வாங்க, குறைக்கவும் செய்வாங்க. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம்மா, நான் க்ரூட் ஆயில் மார்ச் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கேன் 6,530. இப்ப ரொம்ப விலை கம்மியா இருக்கு இல்லையா, இப்ப என்ன வெளியே வந்துடலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது 6,500 மேல பை பண்ணி ஹை ரேட்ல பை பண்ணிருக்கீங்க. ஃபண்ட் இருக்கு, என்னால ஹோல்ட் பண்ண முடியும், ஆவரேஜிங் போய் ஹோல்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா, மார்க்கெட் நேற்று முடிவடைந்த விலை 6,274 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 71 கீழே போச்சுனாலே செல் சைடு போயிட்டு 6,221 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இதுக்காக தான் சொல்றேன், கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, அன்னைக்கு இன்ட்ராடேல முடிங்க அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க 71 பிரேக் 21 வந்துச்சுன்னா நீங்க மேலும் 50 ரூபா லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ற அளவுக்கு பணம் இருக்கு அப்படின்னா மீண்டும் இன்னொரு வாரம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
இல்ல நான் வெளியில வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ட்ரேட் பண்ணிட்டு போறேன்னு முடிவு பண்ணா ஃப்ரெஷ்ஷாவும் ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 250 ரூபாய் 25,000 நஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு லாட்டுக்கு அப்படின்னா 6,271 கீழே இன்னைக்கு மார்க்கெட் வருதுன்னா ஒரு 3 லாட்டா போட்டு ஒரு 50 பாயிண்ட் லாபம் இருக்குங்க. ஒரு 40 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் லாபம் வந்தது. சோ அப்படியாவது நீங்க ஒரு 2-3 நாள் ட்ரேடிங்ல அது லாபத்தை எடுத்துட்டு போறதா பாக்கணுமே தவிர ஒரு பொசிஷன் மாட்டுச்சுன்னா அந்த பொசிஷன் பின்னாடியே போறது சிறந்த வழி அல்ல. நீங்க வேணும்னா இன்னைக்கும் நாளை திங்கள் செவ்வாய் இந்த 3-4 நாட்கள் கச்சா எண்ணெயோட அளவுகளை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணி இல்ல கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு தொடர்பு கொண்டு தினைக்கும் 10:15 மணி கொடுக்கக்கூடிய அளவுகளை மட்டும் வாங்கி கச்சா எண்ணெயில ட்ரேட் பண்ணி பாருங்க. 10 ரூபாய் லாபத்துக்கு கொடுப்போம். அந்த லாபத்தை 3-4 லாட்டா போட்டு நீங்க தாராளமா எடுத்து ட்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் மேடம். வணக்கம். திருவாரூர்ல வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க வெங்கடேஷ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து காலையில ஓப்பனிங்ல சார் லெட்டு பை ஒன்னு செல் ஒன்னு போடலாமா சார்? அப்படி போட்டு ட்ரேட் பண்ணலாமா சார்? இல்லைங்க, அது பண்ணாதீங்க. அது ஓப்பனிங்ல நீங்க பையம் போடுறீங்க, பையம் போடுறீங்க, செல்லும் போடுறீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கும் போது நீங்க செல்ல புக் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க செல் புக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஏறினாதான் உங்களுக்கு லாபம். மீண்டும் இறங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் தான். இது வந்து பை பண்ணி எனக்கு லாபம் எடுக்க ஒன் சைடு பையோ இல்ல செல்லோ பண்ணி என்னால லாபம் எடுக்க முடியல, அதனால ரெண்டுத்தையும் பண்ணிட்டு நஷ்டமாகாம ட்ரேட் பண்றேன்னு நீங்க நினைச்சிட்டு கடைசியில இரு பக்கமும் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு வந்து இதுல கண்டிப்பாக உண்டு. அதனால அந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணலாம். நாட் ஓன்லி இல்ல எந்த கமாடிட்டியுமே அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாங்க. நன்றி சார். கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக மார்ச் மாதத்தில் அதாவது நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன செமினார்ஸ் நடக்குது, என்ன இடத்துல நடக்குது சார்? ரைட். அடுத்த வாரம் வரும் திங்கட்கிழமை பாண்டிச்சேரி லைவ் ட்ரேடிங் செஷன் நடக்க இருக்கு. லைவ் ட்ரேடிங் செஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை வாடிக்கையாளர்கள் வர இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்து பிரிண்ட் அவுட்டா கொடுத்து நீங்க வந்து என்னோட அக்கௌண்ட்ல கிரேட் வெஞ்சர்ஸோட என்னோட அக்கௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ற நீங்களே பண்ணுவீங்க, நான் கூட பண்ண மாட்டேன். எப்படி ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு 10 மணிக்கே சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ஆனால் முக்கியமாக லேட்டா மட்டும் வந்துடக்கூடாது, 9:45 வரணும். இடம் எல்லாம் உங்களுக்கு தகவல் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில உங்களுக்கு சொல்லப்படும். நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் ராஜராஜன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜராஜன். சார் மார்னிங் சார். மார்னிங், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நான் கிரேட் வெஞ்சரோட கிளைண்ட் தான் சார். நான் நியூ கிளைண்ட் தான் நான். ஆனா நல்லபடியா ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா இப்ப அடுத்த செமினார் என்ன, செகண்ட் ஒன் திங் செமினார் சென்னையில எப்ப நடக்கும், ரெண்டாவது அந்த செமினார் எடுத்தீங்கன்னா கெஸ்ட் பேசுறத விட நீங்க பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தடவை பேசும்போது அவங்க ரொம்ப அதிகமா டைமிங் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களோட டைமிங் எனக்கு கிடைக்கல. அதனால நீங்க பேசினா நல்லா இருக்கும். மூணாவது, நான் 1 lakh இன்வெஸ்டர் தான் நானு. இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கிறது 3 lakh எடுத்து க்ரூட் ஆயில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். 3 lakh எடுத்தேன். ஸோ 20 பாயிண்ட்ஸ்ல வெளியே வந்துருவேன். ஸோ இது கரெக்டா இல்ல நான் மேற்கொண்டு ஒரு 5 lakh எடுத்து ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ்ல வெளியே வர்றது கரெக்டா? உங்களோட லெவல் படி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா ரிஸ்க்ன்றது பெருசா எடுத்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது எப்படி கரெக்டான்றது நீங்க சொல்லுங்க, நான் டிவில பாத்துக்கிறேன். அதாவது லெவல்ஸ் பார்த்து பண்ணும்போது நீங்க வந்து 10 பாயிண்ட்ல 8 பாயிண்ட்ல வெளியாகிறது நல்லது. லாட் 5 லாட்டோ இல்ல 10 லாட்டோ கூட தாராளமா போட்டு பண்ணிக்கலாம். ஸோ லாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை லெவல்ஸ் வந்து எப்பவுமே 90% அக்யூரசி இருக்கு அப்படிங்கறதுனால லாட்டை ரைஸ் பண்ணி பாயிண்ட்ஸை குறைச்சு நீங்க லாபத்தை சீக்கிரமா எடுத்து ட்ரேடிங்கை முடிச்சுட்டு போறது நல்ல விஷயம். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பாயிண்ட்ஸ்க்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நன்றி சார். இன்றைக்கு வந்து Thursday, சோ இன்றைக்கு வெளிவரக்கூடிய பர்டிகுலரா டேட்டா ரிலீஸ் ஏதாவது இருக்கா சார்? இன்னைக்கு முக்கியமாக இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி யூஎஸோட ஜாப் டேட்டா தான் வெளியாக இருக்கு. இன்னைக்கு யூஎஸ் ஜாப்லெஸ் டேட்டா, ஜாப்லெஸ் கிளைம், அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நாளைக்கு. ஸோ இந்த முக்கியமான 2 டேட்டாவை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. சார், இனி வரும் காலங்களில் வந்து க்ரூட் ஆயிலோட வந்து தேவை வந்து அதிகரிக்குமா? எதிர்காலத்தில் வந்து எப்படி சார் இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. க்ரூட் ஆயில் தேவை அதிகரிக்குமா அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தை பொறுத்து தான் இருக்கு. உலக பொருளாதாரம் நல்லா இருக்கு எல்லா நாட்டோட ஏதாவது, முக்கியமாக அமெரிக்க பொருளாதாரம், யூரோப்பிய பொருளாதாரம், சைனீஸ் இந்தியன் எக்கானமி, இந்த பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா தான் வந்து கச்சா எண்ணெய் தேவைப்பாடு அதிகரிக்கும். பொருளாதாரம் சரியில்லைன்னா கச்சா எண்ணெய் தேவைப்பாடுகள் அதிகரிக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் இந்த அடுத்த 2-3 மாதங்கள் உலக பொருளாதாரம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்கிற மாதிரி தான் எனக்கு லைக் பாக்குற விஷயங்கள்லாம், நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதனால கச்சா எண்ணெய் விலை வந்து பொருளாதாரம் சரியில்லை இறங்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க, குரு கிட்ட பேசுறேன். பேசுங்க.
வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க நீங்க. அதாவது சார் இப்போ உங்க லெவல்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போதுங்க சார், அது கூட ரிலேட்டடா யூஎஸ்டி ஐஎன்ஆர் டாலர் ரேட் எல்லாம் பாக்கணுங்களா, வேண்டியது இல்லைங்களா? எதுவுமே வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, லெவல்ஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு டேட்டாவும் பார்க்காதீங்க, எந்த ஒரு லெவல்ஸையும் பார்க்காதீங்க, டைமை கூட பார்க்க வேண்டாம். அந்த லெவல்ஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஹிட் ஆயிடுச்சா ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் டே ஹிட் ஆகலையா அதை நீங்க வாய்ப்பா எடுத்துட்டு இந்த ரேட்டுக்கு மேல வாங்கினா பை அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணி புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் கிளியரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படியே குதிரை கடுவாலம் கட்டுற மாதிரி அந்த லெவல்ஸை பார்த்து போனாலும் நீங்க ஒரு மாசத்துக்கு 10% அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது ப்ரூவன் ஸ்டஃப். அதாவது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் நிறைய வாடிக்கையாளர்கள் அதில் நன்றியும் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கனால வேற எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தாமரை செல்வன். வணக்கம் மேடம், சாரிட்டு பேசுறேன். பேசுங்க சார். இப்போ காப்பர் எப்படிங்க சார், லாங் பொசிஷன் எடுக்கலாங்களா இல்ல இன்னும் வெயிட் பண்ணலாமாங்க சார்? காப்பரை பொறுத்த வரைக்கும் லாங் நீ அப்படி லைக் பிளைண்டா நீங்க லாங் போவாதீங்க. என்ன ரீசன்னா, இன்னைக்கு வேணா சொல்றேன், இன்னைக்கு இன்ட்ராடேல நான் 488 ரூபாயில முடிவடைஞ்சு 90 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 438 ரூபாய் 70 காசு கீழே இருந்துச்சுன்னா ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 436 ரூபாய் 30 காசு. இதே வந்து அப் ட்ரெண்ட்ல 442 ரூபாய் 45 காசுக்கு மேல பை பண்ணீங்கன்னா முதல் டார்கெட் 443 ரூபாய் 70 காசுல நீங்க வெளியாகலாம். ஆனால் பொதுவாக அப் ட்ரெண்டா அப்படின்னு சொல்ற கணிப்பு வேண்டாம். ஏன்னா வந்து பொருளாதாரம் சரியில்லை, உலக பொருளாதாரமே சரியில்லை, இந்த உக்ரைன் பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். பேஸ் மெட்டல்ஸ் சொல்றேன். அந்த இடத்துல வந்து நீங்க பை பண்ணலாமான்னு நினைக்கிறதே தப்பு. இப்போ வந்து பியூரா இன்ட்ராடே மார்க்கெட் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ற மார்க்கெட்டே கிடையாது. நன்றி சார். வெள்ளையின் விலை தற்போது வந்து ஒரு வலுவான போக்கை நோக்கி செல்கிறதா? இது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஃபியூச்சர் ட்ரெண்ட் சொல்லுங்க. வெள்ளையின் இல்ல தங்கம் ஏத்தம் இறக்கம் எந்த சதவீதத்துல இருக்கோ மோராலஸ் வெள்ளியும் அந்த ஏத்தத்தோட தான் போயிட்டு இருக்கு. டெய்லி மார்க்கெட் முடியும் போது என்ன அதே வித்தியாசத்துல முடிவடையும். தங்கம் என்ன % டிஃபரன்ஸோ அதே % டிஃபரன்ஸ் தான் வெளியிலும் இருக்கு. ஒரு 10% மாறுதல் வேணாலும் இருக்கலாம். தங்கத்துல இம்போர்ட் டியூட்டியை மேலும் அதிகரித்தால் வேண்டுமானாலும் வெள்ளியில ஒரு டிமாண்ட் இருக்கலாமே தவிர மற்றபடி வெள்ளி தனியா ஏற ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. சார், இந்த எலெக்ஷன் வரதுனால வந்து தங்கத்தின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும் என்று ஒரு செய்திகள் வந்து வெளிவக இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது எலெக்ஷன் வர்றதுனால தங்கத்தின் மீது தாக்கம் இல்ல. இந்த இம்போர்ட் டியூட்டியை குறைச்சாங்க, இறக்குமதி வரியை குறைத்தால் தங்கத்தின் விலை குறையும். மற்றபடி இதுக்கு மேல தாக்கம் தங்கத்துக்கு கொடுக்கணும்னா இன்னும் 10% 15% ஆக்கலாம் தான் முடியும். இன்றைக்கான லெவல்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இன்றைக்கான அளவுகள் மோரல்ஸ் எல்லாமே பார்த்தோம். கோல்ட், சில்வர், க்ரூட் பார்த்தோம், காப்பர் பார்த்துட்டோம். வேணுமானாலும் நேச்சுரல் கேஸ் வேணா சொல்லலாம், இல்ல லெட் சொல்லலாம். லெட் வந்து நேற்று முடிவடைந்த விலை 130 ரூபாய் 20 காசுல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 130 ரூபாய் 15 காசுக்கு இருந்துச்சுன்னா ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் 128 ரூபாய் 90 காசு, கிட்டத்தட்ட ரூபாய் 25 காசுக்கு லாபத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதே அப் ட்ரெண்ட் எடுத்து பை சைட்ல எடுத்து பார்த்தா 132 ரூபாய் 5 காசுக்கு மேல ஏறுச்சு அப்படின்னா மார்க்கெட் முதல் டார்கெட் 132 ரூபாய் 70 காசை வச்சு ட்ரேட் பண்ணலாம். மற்றபடி ஜிங்க், அலுமினியம் பெரிய வாய்ப்புகள் இல்ல. 50 பைசா இல்லை 30 பைசா டார்கெட் பேசலாம் சார். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் ஞானமூர்த்தி. வணக்கம். சொல்லுங்க ஞானமூர்த்தி, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த லைவ் ட்ரேடிங் செஷன் பத்தி கொஞ்சம் சொல்லணும் சார். லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து நீங்க நானும் ஹெட் ஆபீஸ் வந்திருந்தேன். அங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்தது. ஆனா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே காப்பர்ல பண்ணேன், நெக்ஸ்ட் டே பார்த்தா காப்பர் மட்டும் வருது, மற்ற லெவல்ஸ் வர மாட்டேங்குது. அவங்க ஆபீஸ் ஃபோன் பண்ணா இல்ல சார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாங்க கொடுக்கறது இல்ல, நீங்க என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணி கேட்டா ஜஸ்ட் அவங்க ஒரு நம்பர் தப்பா சொன்னாலோ இல்ல நான் ஒரு நம்பர் மாத்தி என்ட்ரி எழுதிட்டாலோ எனக்கு வந்து தப்பாயிடும் ட்ரேடிங். சோ இது லைவ் ட்ரேடிங் செஷன் நீங்க சொல்ற மாதிரி ஹாஃப் அன் ஹவர்ல 1 ஹவர்ல 2 ஹவர்ஸ்ல முடியுதுன்னு சொல்றீங்க. அது வந்து எல்லா லெவல்ஸ் இருக்கும்போது தான் அந்த மாதிரி நடக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, காப்பர்ல பண்ணா நீங்க காப்பர்ல பண்ணுங்க அப்படின்றாங்க. காப்பர்ல பண்ணா ஒரு நாளைக்கு டெய்லி அதே மாதிரி நீங்க சொல்ற அந்த டைமிங்குள்ள முடியுமான்றது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது லைவ் ட்ரேடிங் செஷன் பத்தி சொல்லணும். இப்ப மீண்டும் வரும் வாரம் புதுவையில் பாண்டிச்சேரியில் வரும் திங்கட்கிழமை காலை 9:45 மணிக்கு நடக்க இருக்கு புதுவையில். இடம் மட்டும் நாளைக்கு அறிவிப்பாங்க இதே நிகழ்ச்சியில. சோ அந்த ட்ரேடிங் செஷன்ல முழுசாக நீங்க சொன்ன மாதிரியே பிரிண்ட் அவுட் எல்லாம் கையில கொடுத்து லெவல்ஸ் பிரிண்ட் அவுட் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துட்டு அன்னையோட லெவல்ஸ் பிரிண்ட் அவுட்டா கையில கொடுத்து வந்திருக்க 200 வாடிக்கையாளர் 200 சீட்டிங் கெபாசிட்டி பிக்ஸ் பண்ணிருக்கோம். வந்திருக்க வாடிக்கையாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் தாராளமா அந்த லெவல்ஸ் பார்த்து என்னோட அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றதா லைவ் ட்ரேடிங் செஷன். பொதுவா லைவ் ட்ரேடிங் செஷன் அப்படின்னா
அவங்க இஷ்டத்துக்கு லைக் நான் பாட்டு என்னோட லேப்டாப் பார்த்து ட்ரேட் பண்ணிட்டு லாபத்தை எடுத்து காட்டிட்டு போறது கிடையாது. உங்ககிட்ட கொடுத்து நீங்க என் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ட் இருக்கு அப்படிங்கறது தான் முக்கியமான தகவல். அடுத்தது எடுத்து பார்த்தோம்னா எதுக்காக நான் ஏதாவது ஒரு ஜனவரி மாதம் முன்பு டிசம்பர் மாதம் வரல எடுத்தீங்கன்னா அளவுகள் எல்லா வாடிக்கையாளர்களும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு எந்த குறிப்பிட்ட கமாடிட்டில நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அந்த கமாடிட்டிக்கு மட்டும் நான் அளவுகள் கொடுக்குறேன் அப்படின்னு காரணம் என்னன்னு எடுத்தீங்கன்னா, கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை மற்ற நிறுவனங்கள் வாங்கி ஏதாவது லெவல்ஸ் எடுத்து டிப்ஸாக அவங்க கிளைண்ட் டிப்ஸாக கொடுக்கறதும் கிரேட் வெஞ்சர்ஸ்ல இருக்கிற அளவுகளை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக கிரேட் வெஞ்சர்ஸ் வாடிக்கையாளர்கள் முழுமையா போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகவும் அளவுகள் எந்த கமாடிட்டில நீங்க கடந்த 3 நாட்கள், நேற்று மட்டும் இல்ல கடந்த 3 நாட்கள் எந்த கமாடிட்டில ட்ரேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கமாடிட்டியோட அளவுகள் நீங்க பார்க்கலாம். அந்த வகையில் எடுத்து பார்த்தோம்னா எல்லா கமாடிட்டி யாரும் ட்ரேட் பண்ண போறது கிடையாது. அதுவும் நான் என்ன சொல்றேன், அளவுகள் பார்த்து பண்ணும்போது ஏதோ 2 கமாடிட்டி சூஸ் பண்ணி அந்த மாதத்துக்கு முழுவதும் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நாள் இந்த கமாடிட்டி அடுத்த நாள் ஒரு கமாடிட்டின்னு போகாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில நீங்க ஏதாவது பர்டிகுலர் 2 கமாடிட்டியை மட்டும் நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணும். கண்டிப்பாக 3 நாட்கள்ல 2த்துல ஏதாவது ஒரு கமாடிட்டி ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுனால தான் அந்த 3 நாள் பிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் 16000 வாடிக்கையாளர்கள் ஆக்டிவா ட்ரேட் பண்ற ஒரு 8000 வாடிக்கையாளர்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எனக்கு ஒரு 15-20 வாடிக்கையாளர்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் கொடுத்தாலும் கூட எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா வேணா கொடுக்கலாம். நீங்க இதே காப்பர் எடுத்து சொல்றீங்க, இதே காப்பரை நீங்க பண்ணும்போது ஒரே ஒரு நாள் நீங்க க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் நீங்க போன் பண்ணி கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அன்னைக்கு க்ரூட் ஆயில் லெவல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்கா க்ரூட் ஆயில் உங்களுக்கு வரதான் போகுது. ஸோ அடுத்த நாள் நீங்க கண்டிப்பா ட்ரேட் தான், அடுத்த 3 நாட்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணி தான் இருப்பீங்க, கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ நீங்க தவறினால் 5 நாட்கள்ல ஒரு வாரம் நான் ஊர்ல இல்லாத நீங்க ஒரு நாள் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா பார்த்து ட்ரேட் பண்ணீங்கனாலே போதுமே, உங்களுக்கு வந்துருமே. நன்றி சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி வானகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து சொன்னீங்க. குறிப்பா அளவுகள் மற்றும் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டி ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டிகள் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.